என்னன்னு சொன்னா நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் புடைக்கலை விளைவிக்கிறவங்கள பார்த்தோம். இப்போ ஒட்டுக்கலை விளைவிக்கிறவங்கள பார்த்தோம். முதலாவது விஷயம் ஒட்டுக்கலை விளைவிக்கிறவங்களோட கட்டமைப்பு. ஒட்டுக்கலை விளைவிக்கிற கட்டமைப்பு. பென்சில் ஒரு ஞாபகம் வரும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோமோ அந்த முறையில் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். எங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ஞாபகம் மாதிரி ஒரு ஈஸியாக இருக்கும். அடுத்து என்னன்னு சொன்னா இது களத்துல கட்டமைப்பு பகுதியாக பார்ப்போம். இது என்னன்னு சொன்னா தாவரத்துல களை சுவர். தாவர களத்துல கலைச்சுவர். அடுத்து இதுதான் கரு. கரு கரு எல்லாருக்கும் தெரியும். கரு எப்படி களத்துல நடக்கிற அனைத்து செயற்பாடும் களங்கிறது ஒரு சிறிய ஒரு கட்டமைப்பு தான். பட் அதுல நிறைய தொழிற்பாடுகள் நடக்குது. ஒளித்தொகுப்பு, கலைச்சுவாசம், அந்த மாதிரி தொழிற்பாடுகள் நடக்குது. அதனால கருதான் இதுக்கு மெயின். அடுத்து என்னன்னு சொன்னா புன்வெற்றிடம். இதுதான் புன்வெற்றிடம். களத்துல காணப்படுற புன்வெற்றிடம். இது குளியல். தாவர களத்துல காணப்படுற குளியல் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு அதே மாதிரி தாவர களத்துல காணப்படுற குளியல். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா தாவர களத்துல கட்டமைப்பு பார்க்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா தாவரத்துல ஒட்டுக்கலை விளையத்துல கட்டமைப்பு பார்க்கணும். இந்த ஒட்டுக்கலை விளையம் எங்களுக்கு நல்லா விளங்குது. பாருங்க, இப்படிதான் ஒட்டுக்கலை விளையம். வீட்டுல வாசல் அடிக்க வச்சப்பட்ட கல் மாதிரி இருக்குது. ஓகே, இப்படிதான் ஒட்டுக்கலை விளையம் காணுது. பட் நாங்க ஏற்கனவே பார்த்தோம் வல்லர கலை விளைய களங்கள் இப்படி இருந்துச்சு. ஓகே, இப்ப பாருங்க இதுல இது ரெண்டுலையும் டிஃபரன்ஸ் கம்பேர் பண்ணக்கிறது. ரெண்டுலையும் கட்டமைப்புல கம்பேர் பண்ணக்கிறது எங்களுக்கு சொல்லலாம். நல்லா பாருங்க, இத களத்திலே விளைவிக்குது. ஏன்னா எங்களுக்கு நல்லா இது நெருக்கமாக எடுக்கப்படல, களத்திலே வெளிக்கானது. பட் இதுல பாருங்க, இதெல்லாம் நெருக்கமாக அடுக்கப்பட்டது. அப்ப களத்திலே வெளி குறைவாக காணப்படும். அடுத்து இந்த களச்சுவரை பாருங்க. இந்த களச்சுவர் நல்லா விளங்குது. இந்த எம்டி பிளேஸ் தானே, எம்டி பிளேஸ் தான் களச்சுவர். இந்த களச்சுவரையும் இதுல களச்சுவரையும் பாருங்க. இதுல களச்சுவர் ஒரு மெல்லிய ஒரு வளையமாக காணப்படுது. பட் இதுல பாருங்க, ஒட்டுக்கலை விளையத்துல வல்லரக்கலை விளைய களங்களை ஒப்பிடும் போது ஒட்டுக்கலை விளைய களங்கள்ல களச்சுவர் தடிப்பாக காணப்படும். அடுத்த விஷயம், இந்த கலைச்சுவரை பாருங்க. அந்த கலைச்சுவரை இப்படிதான் நினைக்குது. இந்த கலைச்சுவர்ல இந்த பகுதியிலையும் உள்ள கலைச்சுவரை தடிப்பு. இதுல கலைச்சுவர தடிப்பு குறுகியதாகவும், இது இந்த மூளைகள்ல கலைச்சுவர் தடிப்பு பெரிதாகவும் காணப்படுது. இது அதனால நாங்க எப்படி சொல்லணும், ரெண்டாவது பாயிண்ட் நாங்க சொல்லலாம், சீரற்ற முறையில அடிப்படையில கலைச்சுவர் காணப்படுது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொன்னா இந்த ஒட்டுக்கலை விளைய களம். இந்த ஒட்டுக்கலை விளைய களம் ஒரு களம் பெரிய இலையங்களில் ஒரு இலையம் உருவாகினாலும் பட் அது என்ன நடக்கும்னு சொன்னா அது கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சி அடையும். இங்க இது கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சி அடைந்தாலும் இது உயிருள்ள களங்களாக காணப்படும். இது கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சி அடைந்தாலும் உயிருள்ள களங்களாக காணப்படும். இந்த களங்கள் எப்படி உயிருள்ள களங்கள் மட்டும் அடுத்த தன்மையில பார்க்கும்போது
பார்க்கும்போது நெகிழக்கூடியது, ஓகே. இப்ப இந்த இப்ப வந்து என்ன சொன்னா வந்து ஓகே தானே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இந்த தாவர கலங்கள் கட்டை பிரிதிலும் தொழிற்பாட்டை ரீதியிலும் முதிர்ச்சி அடைந்திருந்தாலும் இது வந்து உயிருள்ள கலங்கள். இந்த கலங்கள் வந்து தன்மையை பார்க்கும்போது என்ன சொன்னா வந்து உயிருள்ள கலங்கள், அடுத்து வந்து நெகிழ்ச்சி அடையக்கூடியது வந்து அதாவது என்ன சொல்ல வந்து பொலித்தீன். இந்த பொலித்தீன் வந்து வளைக்கலும் தானே, வளைக்கலும் சுருட்டையிலும் அதாவது நெகிழ்ச்சி தன்மையுடையதாக காணும். ஓகே. இப்ப வந்து இது என்ன எங்களுக்கு வந்து கட்டை பிரிதின் தொழிற்பாடு முதிர்ச்சியடைந்தாலும் நெகிழ்ச்சி தன்மையுடையதாக காணப்படும், உயிருள்ளதாக காணப்படும். ஓகே. அடுத்த விஷயம் வந்து இது எங்க காணப்படும்? இந்த கலச்சு அதாவது ஒட்டுக்கல விலையம் வந்து எங்க காணப்படும்? இது வந்து இப்ப நாங்க பார்க்கிறோம் வந்து இந்த ஒட்டுக்கல விலைய கலங்கள் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஒட்டுக்கலை விலைய கலங்கள் இந்த ஒட்டுக்கல விலைய கலங்கள் வந்து தாவரத்துல வந்து தாவர இலைகள் மற்றும் தண்டுகளை இளம் தாவர இலை தண்டுகள்ல வந்து மேற்றோலுக்கு அடுத்தபடியாக மேற்றோலுக்கும் களநிலையத்துக்கும் இடையே இது காணப்படுது, இந்த ஒட்டுக்கலவிலைய கலங்கள். ஓகே. இப்ப அடுத்து வந்து ஒட்டுக்கலவிலைய கலங்கள் வந்து நாங்க ஏற்கனவே பார்த்தோம் கட்டமைப்பு ரீதியும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சி அடைந்ததாக இருந்தாலும் உயிருள்ள கலங்கள். கட்டமைப்பு ரீதியும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சி அடைந்தது. ஓகே. கட்டமைப்பு தொழிற்பாடு இதை தொழிற்பாடு என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போனா வந்து இது வந்து தாவரங்களுக்கு ஆதாரத்தையே வழங்குது. எப்படி ஆதாரத்தை வழங்குதுன்னு சொன்னா வந்து நாங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணிதான் கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சியடைந்த போதும் உயிருள்ள கலங்கள். சோ இது வந்து உயிரின கலங்களாக இருக்கிறதால வந்து இது வந்து தாவரங்களோட வந்து வளர்ச்சியிலேயோ விருத்திலேயோ அதாவது இளம் தாவரம் நீங்க மென்ஷன் பண்ணப்பட்டீங்க நான் சொன்னேன் இளம் தாவரங்கள் வந்து வளர்ச்சி அடையக்கூடியது, விருத்தி அடையக்கூடியது. சோ இதுல வந்து எங்க மென்ஷன் பண்ணிக்கு வளர்ச்சி அடையக்கூடியது, விருத்தி அடையக்கூடியது. அதனால வந்து இது வந்து என்னன்னு சொன்னா வந்து தாவரங்கள் வந்து வளர்ச்சியை அதாவது விருத்திய வளர்ச்சியை வந்து தாக்கம் செலுத்தாம வந்து இது வந்து தாவரத்துக்கு வந்து ஒரு ஆதாரத்தை, ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு ஆதாரத்தையும் ஒரு உறுதித்தன்மையும் வளருது. அடுத்து இது தாவரத்துல வந்து இலைகள் வந்து அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய அதாவது தாவரங்கள் வந்து அடுத்த வந்து என்ன சொன்னாலும் தாவரங்கள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய, விருத்தி அடையக்கூடிய இடங்களான வந்து இலை மற்றும் தண்டுகள்ல வந்து இந்த ஒட்டுக்கல வலிய கலங்கள் வந்து நீட்டப்பட்டு காணப்படும்.